Hello friends, I am Kavya here. So இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 10th சாப்டர் 7 மென்சுரேஷனில் எக்ஸசைஸ் நம்பர் 7.2ல் செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் கிளாஸ் இருக்குது, ஓகேவா? சிலிண்டர் ஷேப்பில் ஒரு கிளாஸ் எடுத்திருக்காங்க. அதனோட டயமீட்டர் 20 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதனோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 9 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. அது கூடவே ஒரு ஸ்மால் சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் எடுத்துக்கிறாங்க. சிலிண்டர் ஷேப்பில் இருக்க ஒரு மெட்டல் எடுத்திருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா ரேடியஸ் 5 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 4 சென்டிமீட்டர் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இதை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிளாஸில் வாட்டரோட ஒரு கிளாஸ் இருக்குது இல்லையா, அந்த கிளாஸில் இந்த ஸ்மாலஸ்ட் சிலிண்ட்ரிக்கல் மெட்டலை உள்ளே வந்து இம்மன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ உள்ளே வந்து அழுத்தி வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது அந்த கிளாஸில் இருக்க வாட்டர் எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகுது, ஹைட் எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகுதுன்றது தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அது எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் ரெண்டுத்துக்கு வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஒன்று வாட்டரோடு இருக்க சிலிண்டரோட வால்யூம் கண்டுபிடிக்கணும், அண்டு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டல் சிலிண்டரோட வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஸோ அது ரெண்டும் கண்டுபிடிச்சா தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபார்முலா வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஹைட் எவ்வளோன்றது கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சிலிண்டர் ஷேப்பில் ஒரு கிளாஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதனோட டயாமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா 20ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டயாமீட்டர் 20னா நம்ம என்னென்னு எழுதுவோம், அதை டயாமீட்டர் 20னா அதை வந்து நம்ம ரேடியஸ் எழுதிடுவோம். அண்ட் அதனோட ஹைட் மெயினாக சொல்லிட்டாங்கன்னா அந்த கிளாஸோட ஹைட்டு 9 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கிளாஸுக்கான ஹைட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே தவிர நம்ம வந்து எவ்வளோ வாட்டர் வந்து எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகுதுன்ற அந்த ஹைட் கொடுக்கல. நம்மளுக்கு அந்த ஹைட் தான் தேவை, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் இன்னொன்று வந்து என்னதுன்னா மெட்டல் சிலிண்டரோட ரேடியஸும் ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஹச்னு எடுத்துக்கலாம், ஏன்னா நம்மளுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுனால. ஸோ கேபிட்டல் ஆர் பார்த்திங்கன்னா 5ன்னு எடுத்துக்கலாம் நம்ம. அண்டு கேபிட்டல் ஹச்ன்னு போட்டு அதனோட எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 4 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொன்று வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நம்மள ஹைட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எவ்வளோ ஹைட் ஆஃப் வாட்டர் வந்து ரைஸ் ஆகிருக்கு, எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் முன்னாடியே சொல்லிவிட்டேன். வால்யூம் ஆஃப் வாட்டரோட இருக்க சிலிண்டரோட வால்யூம்ஸ் கண்டுபிடிக்கணும். அண்ட் அனதர் ஒன் பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் ஆஃப் மெட்டல் சிலிண்டர் கண்டுபிடிக்கணும். வால்யூம் ஆஃப் மெட்டல் சிலிண்டரோட ஃபார்முலா என்னது? ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பை r² ஆச்சு தான், ஏன்னா நம்ம வால்யூம் ஆஃப் சிலிண்டர் தான் ரெண்டுத்துலேயுமே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம பை கேன்சல் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்மளுக்கு என்னது, நான் இதை வந்து கேபிட்டல் ஹச்ன்னு எடுத்துக்க போகிறேன், ஏன்னா நம்ம ரெண்டாவது இது கண்டுபிடிக்க போகிறோம். கேபிட்டல் ஹச் கேபிட்டல் ஆர், ஏன்னா வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக முன்னாடி எழுதும்போதே அப்படி தானே எழுதணும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள், வாட்டர் சிலிண்டருடைய ரேடியஸ் அப்படின்னா 10 × 10ன்னு போடுவோம் நம்ம, ஓகேங்களா? ஸோ 10 ஸோ 10 × 10 ஹச்சோட வேல்யூ தான் இது வந்து வாட்டர் ரைஸ்ட் ஆனதுக்கான ஹைட், நம்மளுக்கு தெரியாது, அதனால் ஹச்ன்னு எடுத்துக்கிறோம். அண்ட் இதில் வந்து கேபிட்டல் ஆரோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ கேபிட்டல் ஆர்னால் 5 × 5 ஹைட் வந்து நம்மளுக்கு 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 நம்ம எல்லாத்தையுமே போட்டோம். இப்போ நம்மளுக்கு ஹச் தான் வேணும் இல்லையா, அதனால் ஹச்சை மட்டும் நான் இங்கே வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ ஹைட் மட்டும் நான் இங்கே வச்சுருக்கேன். 5 × 5 × 4 இங்கே இருக்குது. இங்கே இருக்க 10/10 நான் இந்த அண்ணு கொண்டு வந்துடுறேன். ஸோ 5 டேபிளில் அடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 டைம்ஸ் வரும். அண்ட் திரும்பவும் நம்ம இதை அடித்தோம் அப்படின்னா எல்லாமே கேன்சல் ஆகி 1ன்னு கிடைக்குது நம்மளுக்கு. அப்போ ஹைட் இன்க்ரீஸ்டு எவ்வளோ, நம்மளுக்கு 1 சென்டிமீட்டர் தான் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஆன்சர். ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.